சிவன் கோவில் ஸ்பீக்கரில் திருநீற்று பதிக சொற்பொழிவு ஒலித்து கொண்டிருந்தது. திருநீற்று பதிகம் என்பது கூன்பாண்டியனின் வெப்ப நோயை போக்க சிவபெருமானை நினைத்து திருஞான சம்பந்தர் பாடிய பாடலாகும். இதனால் மன்னர் நோய் நீங்கி நலம் பெற்றார் என்றார் ஆன்மீக பேச்சாளர். அப்போ 5 வருஷம் டாக்டருக்கு படிக்கிறது வேஸ்டா? நாத்திக பேச்சாளர் நடேசன் நண்பனிடம் நக்கலாக பேசி சிரித்தார். மீட்டிங் துவங்க இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இங்கே இருந்து டவுனுக்கு 15 நிமிஷத்தில் போயிடலாம். இன்னும் என்னென்ன கப்ஸா விடுறாங்கன்னு அரை மணி நேரம் கேட்டால் பகுத்தறிவு கூட்டத்தில் பேச சப்ஜெக்ட் கிடைக்குமே என்றார் நடேசன். கோவிலுக்கு அருகே இருந்த நந்தவனத்தில் சொற்பொழிவை காதில் வாங்கியபடி உலாத்தி கொண்டே செழிப்பாய் அடர்ந்து வளர்ந்து பூத்து குலுங்கிய மல்லிகை, முல்லை, மகிழம்பூ, பாரிஜாதம், புன்னை, சரகொன்றை, இருவாச்சி, இட்லிப்பூ, பொன்னரளி, நந்திய வாட்டை, செம்பருத்தி, பன்னீர் மரம், வில்வ மரம் என ஒவ்வொன்றையும் ரசிப்பதும் ஆன்மீக சொற்பொழிவாளரின் பேச்சை நக்கல் செய்வதுமாய் இருந்தார் நடேசன். நடேசனின் எல்லலை கேட்டு ரசித்து சிரித்து கொண்டிருந்தார் நண்பர். ஏதோ முதுகுல ஊறுது பாருங்க. பரபரப்பாக சட்டையை கலட்டினார் நடேசன். முதுகு பூரா தடிச்சிருக்கே. பதற்றத்துடன் சட்டையை வாங்கி நன்கு உதறினார் நண்பர். முதுகிலிருந்து தோள்பட்டை, உள்ளங்கை, புறங்கை, நெஞ்சு, வயிறு, இடுப்பு, தொடை, முகம் என உடல் முழுவதும் நமைச்சல் தீ போல் பரவியது. துடித்தார் நடேசன். கோவில் தர்மகர்த்தா வீட்டு முற்றத்து ஓரம் நடேசன் கையில் யாரோ மிளகும் உப்பும் கொடுத்து வாயில போட்டுக்கோங்க என்றார்கள். கண் விழித்த போது விபூதி காப்பிட்ட சிலையாய் இருந்தார் நடேசன். உடம்பில் இருந்த தடிப்பும் நெருப்பாய் இருந்த எரிச்சலும் முழுமையாக அடங்கி இருந்ததை நடேசனால் உணர முடிந்தது. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன் என்றார் நண்பர். திருநீற்று பதிக சொற்பொழிவு நடேசன் காதில் இப்போது பலமாய் விழுந்தது.